ஹலோ வெல்கம் டு ஏபிசிடி. நான் உங்க சகு. சோ இந்த 4 ஸ்பெஷல் ஐட்டத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ரொம்ப பேண்ட் வாசிக்காம நேரா மேட்டருக்கு வந்துரு. சோ இந்த 4 டாபிக்னா என்ன, இதனால நமக்கு என்ன யூஸ், இதை மட்டும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோமே தவிர இதை பத்தி டீப்பான டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த புக்கை ரீட் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Quantum Zeno effect. குவாண்டம் ஜீனோ விளைவு. குவாண்டம் ஜீனோ எஃபெக்ட் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஜீனோவோட பாரடாக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கிமு 500களில் வாழ்ந்த கிரேக்க தத்துவவாதிகள்ல ஒருத்தர் தான் ஜீனோ ஆஃப் எலியா. இவர் முன்வச்ச பாரடாக்ஸ்ல ஒரு பாரடாக்ஸோட ஒரு வெர்ஷனை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ இப்போ நீங்க இருக்கிற ரூம்ல ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்டுக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மொத்த டிஸ்டன்ஸ்ல முதல்ல நீங்க பாதி டிஸ்டன்ஸ கடந்தாகணும். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் ஆகும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணுங்கப்பா. இப்போ மிச்சம் இருக்க டிஸ்டன்ஸ் நீங்க கிராஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுல முதல்ல நீங்க பாதி டிஸ்டன்ஸ கிராஸ் பண்ணி ஆகணும். அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் ஆகும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணுங்கப்பா. நீங்க அதுக்கு அடுத்து உள்ள டிஸ்டன்ஸ கிராஸ் பண்ணணும்னா அதுல பாதியை கிராஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அடுத்து உள்ள கிராஸ் பண்ணணும் அப்படின்னா அதுல பாதியை கிராஸ் பண்ணணும். இந்த மாதிரி இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் பாதி டிஸ்டன்ஸ் நீங்க கிராஸ் பண்ணி தான் ஃபுல்லா கிராஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த ஒவ்வொரு பாதி டிஸ்டன்ஸ கிராஸ் பண்றதுக்கும் ஒரு குறிப்பிட்ட டைம் ஆகும். சோ இந்த இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் ஃபைனைட் டைம்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபினைட் அமௌண்ட் ஆஃப் டைம் கிடைக்கும். அதாவது இந்த மொத்த டிஸ்டன்ஸை கிராஸ் பண்றதுக்கு உங்களுக்கு இன்ஃபினைட் அமௌண்ட் ஆஃப் டைம் ஆகும். இதை சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா எவ்வளவு டைம் ஆனாலும் சரி உங்களால இந்த ரூமை கிராஸே பண்ண முடியாது. அதாவது மோஷன் அப்படிங்கிறது இம்பாசிபிள் அப்படின்றாரு ஜீனோ. இது என்னடா புது பொருளியா இருக்கு. கிட்டத்தட்ட இதே மாதிரி 40க்கும் மேற்பட்ட பாரடாக்சஸ் ஜீனோவால சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நம்புறாங்க. இதே வேலையாத்தான் அலையறானா. இந்த பாரடாக்ஸ் மாதிரி தெரியற பாரடாக்ஸுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. இந்த ரூமோட முதல் பாதி டிஸ்டன்ஸ் கிராஸ் பண்றதுக்கு 1 செகண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கிராஸ் பண்ண போற பாதி டிஸ்டன்ஸ்ன்றது நம்ம முதல்ல கிராஸ் பண்ண டிஸ்டன்ஸ்லயே பாதி தான் இல்லையா? சோ அரை செகண்ட் தான் ஆகும். இந்த மாதிரி அடுத்தடுத்த பாதி டிஸ்டன்ஸ் கிராஸ் பண்றதுக்கு உங்களுக்கு கம்மியான டைம் தான் ஆயிட்டே போகும். சோ இந்த எல்லா டைமும் நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா மொத்தமா உங்களுக்கு இந்த ரூமை கிராஸ் பண்றதுக்கு 2 செகண்ட் தான் ஆகும். ஏன்னா இது ஒரு கன்வர்ஜென்ட் சீரிஸ். இந்த கால்குலேஷனை நம்ம கால்குலஸ் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். பட் அன்பார்ச்சுனேட்லி ஜீனோ வாழ்ந்த காலத்துல கால்குலஸ் கண்டுபிடிக்கப்படல. என்னதான் ஜீனோவோட பாரடாக்ஸ் தப்பு அப்படின்னாலும் இந்த குவாண்டம் ஜீனோ எஃபெக்ட் உண்மை. குவாண்டம் மெஷர்மெண்டோட ஆக்டிவ் நேச்சர் மூலமா ஒரு குவாண்டம் ஆப்ஜெக்ட ரிப்பீட்டடா திருப்பி மெஷர் பண்றது மூலமா அந்த ஆப்ஜெக்ட் ஒரு குவாண்டம் ஸ்டேட்ல இருந்து இன்னொரு குவாண்டம் ஸ்டேட்டுக்கு போக விடாம தடுக்க முடியும் அப்படின்றாங்க சயின்டிஸ்ட். இததான் குவாண்டம் ஜீனோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஜீனோ அங்க மோஷன் இம்பாசிபிள்னு சொன்னாரு. அதே மாதிரி இங்க அந்த குவாண்டம் ஆப்ஜெக்ட் ஒரு குவாண்டம் ஸ்டேட்ல இருந்து இன்னொரு குவாண்டம் ஸ்டேட்டுக்கு போற டிரான்சிஷனை இம்பாசிபிள் ஆக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க சயின்டிஸ்ட். 1990ல இந்த எஃபெக்ட செஞ்சே காட்டுறாங்க சயின்டிஸ்ட். சில ஆயிரம் பெரிலியம் அயான்ஸ ஸ்டேட் 1ல இருந்து ஸ்டேட் 2க்கு ஸ்லோவா மூவ் பண்ண வைக்கிறாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் ஆகுறப்ப எல்லா அயான்ஸுமே ஸ்டேட் 1ல தான் இருக்கும். இந்த எல்லா அயான்ஸும் ஸ்டேட் 2க்கு போறதுக்கு 256 மில்லி செகண்ட்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. என்னன்னா ஹியூமன்ஸ்க்கு இந்த டைம் ரொம்பவே சின்ன டைம் அப்படின்னாலும் ஆட்டம்ஸை பொறுத்தவரை இந்த டைம் அதுக்கு ரொம்பவே அதிகமான டைம். ஏன்னா யூசுவலா ஆட்டம்ஸ் இந்த மாதிரி டிரான்சிஷனுக்கு ஒரு செகண்ட்ல 100 கோடியில ஒரு பங்கை விட கம்மியா தான் எடுத்துக்கும். அண்ட் இந்த டிரான்சிஷனுக்கு நடுவுல நம்ம எப்ப மெஷர் பண்ணாலும் இந்த அயான்ஸ்லாம் இந்த 2 ஸ்டேட்ல ஏதாவது ஒரு ஸ்டேட்ல இருக்கிற மாதிரி மட்டுமே தான் காட்டிக்கணும். அண்ட் டைம் ஆக 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 இந்த அயான்ஸ்லாம் ஸ்டேட் 1ல இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி குறைஞ்சுகிட்டே வரும். ஸ்டேட் 2ல இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். இப்போ நம்ம இந்த டிரான்சிஷனுக்கு நடுவுல ஒரே ஒரு தடவை மெஷர் பண்ணிட்டு விட்டுட்டு 256 மில்லி செகண்ட் கழிச்சு வந்து பார்த்தா வெறும் 50% ஆஃப் த அயான்ஸ் தான் டிரான்சிஷனை முடிச்சிருக்கு. அதாவது 50% ஆஃப் த அயான்ஸ் தான் ஸ்டேட் 2க்கு இருக்கு. பட் முன்னாடி நம்ம நடுவுல எந்த மெஷர்மெண்ட்டும் பண்ணாதப்ப இந்த 256 மில்லி செகண்ட் கழிச்சு பாக்குறப்ப எல்லா அயான்ஸுமே அந்த டிரான்சிஷனை முடிச்சிருந்தது. இது குவாண்டம் ஜீனோ எஃபெக்ட்னால தான் நடக்குது அப்படின்றாங்க. சோ இந்த டிரான்சிஷனுக்கு நடுவுல நம்ம மெஷர் பண்ணப்போ நிறைய அயான்ஸ் ஸ்டேட் 1ல தான் இருந்திருக்கும். சோ நம்ம மெஷர் பண்ண அயான்ஸோட வேவ் ஃபங்க்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா அது ஸ்டேட் 2ல இருக்கிறதுக்கான பார்ட் டிஸ்ட்ராய் ஆயிரும் நம்ம மெஷர் பண்ணப்போ. இப்போ இந்த அயான்ஸ்லாம் மறுபடியும் முதல்ல இருந்து ஸ்டேட் 1ல இருந்து டிரான்சிஷனை ஸ்டார்ட் பண்ணணும். சோ இந்த மொத்த 256 மில்லி செகண்ட் டியூரேஷன்ல 4 மில்லி செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை நம்ம மெஷர் பண்ணி அதாவது 64 தடவை மெஷர் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மொத்த அயான்ஸ்ல 1%க்கும் கம்மியான அயான்ஸ் மட்டும்தான் இந்த டிரான்சிஷனை முடிச்சிருக்கு. அதாவது ஸ்டேட் 1ல இருந்து ஸ்டேட் 2க்கு வந்திருக்கு.
மிச்ச எல்லா அயான்ஸுமே ஸ்டேட் 1ல இருந்து ஸ்டேட் 2க்கு வர்றத நம்ம இந்த குவாண்டம் ஜீனோ எஃபெக்ட் மூலமா தடுத்திருக்கோம். இந்த குவாண்டம் ஜீனோ எஃபெக்ட வச்சு ஒரு பொருள் மேல லைட்டே அடிக்காம அந்த பொருளை போட்டோ எடுக்க முடியுமா? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. சூப்பர் பொசிஷன் ஸ்டேட்ல இருக்கிற ஆட்டம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அது மேல லைட் பட்டுச்சுன்னா, அதாவது அது மேல போட்டான்ஸ் பட்டுச்சுன்னா டீகோஹரண்ட் ஆகி அந்த சூப்பர் பொசிஷன் பிரேக் ஆயிடும். சோ இந்த மாதிரி ஒரு போட்டானோட இன்டராக்ஷனை தாங்க முடியாத கிரிட்டிக்கலான சிஸ்டம், இந்த ஆட்டம்ஸோட சூப்பர் பொசிஷன்ஸ், இதெல்லாம் குவாண்டம் ஜீனோ எஃபெக்ட் மூலமா ஈஸியா போட்டோ எடுக்க முடியும் அப்படின்றாங்க. Quantum tunneling. குவாண்டம் சுரங்கப்பாதை. ஒரு பாலை ஸ்பீடா தள்ளி விடுறோம். இந்த பாலுக்கு போதுமான ஸ்பீட் இல்லனா, அதாவது போதுமான கைனடிக் எனர்ஜி இல்லாட்டி இந்த மலையை தாண்டி அதால அந்த பக்கம் போகவே முடியாது. இதே இந்த பால் ஒரு குவாண்டம் பாலா இருந்துச்சு அப்படின்னா, இந்த மலை ஒரு மெல்லிசான குவாண்டம் தடையா இருந்துச்சு அப்படின்னா, என்னதான் இந்த பாலுக்கு அந்த தடையை தாண்டறதுக்கு போதுமான கைனடிக் எனர்ஜி இல்ல அப்படின்னாலும் இந்த தடையவும் தாண்டாம இது வழியா ஓட்ட போட்டும் போகாம, இன்ஃபேக்ட் அந்த தடை அங்க இல்லன்ற மாதிரி டபக்குன்னு அந்த பக்கம் வந்து போயிடுது. அப்கோர்ஸ் இதுவும் ப்ராபபிலிட்டி தான். எல்லா தடவையுமே அது அந்த சைடு வரல அப்படின்னாலும் இது அந்த தடையை தாண்டறதுக்கும், அதாவது இந்த தடைக்கு அந்த பக்கம் போறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு அண்ட் போகவும் செய்யுது. சோ இதான் குவாண்டம் டனலிங்னு சொல்றாங்க. அண்ட் இந்த எஃபெக்டை யூஸ் பண்ணி தான் 1981ல ஸ்கேனிங் டனலிங் மைக்ரோஸ்கோப் STMன்ற ஒண்ண கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் இந்த STM வச்சு தான் இப்ப வர ஆட்டம்ஸோட ஸ்ட்ரக்சரை ஃபுல்லா படிச்சுட்டு வராங்க. சரிப்பா, இதனால எனக்கு என்ன யூஸ் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த குவாண்டம் சுரங்கப்பாதை இல்லனா உங்களால உயிரோடையே இருக்க முடியாது. சூரியன்ல நடக்கிற நியூக்ளியர் ஃபியூஷனுக்கு முழுமுதற் காரணமே இந்த குவாண்டம் டனலிங் தான். ஏன்னா ஒரு புரோட்டான் இன்னொரு புரோட்டானை ரிப்பல் தான் பண்ணும். இந்த விலக்கு விசை தான் பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன அந்த பேரியர். என்னதான் சூரியன் அவ்வளோ ஹீட் அண்ட் பிரஷரை கொடுத்தாலும் அது இந்த ரெண்டு புரோட்டான்ஸும், அதாவது இந்த ரெண்டு நியூக்ளியஸும் ஒன்னோட ஒன்னு ஃபியூஸ் ஆகுறதுக்கு போதுமானதா இல்ல. சோ அப்போ இந்த புரோட்டான்ஸ் குவாண்டம் டனலிங் பண்ணி தான் இன்னொரு நியூக்ளியஸ்குள்ள போகும். அதனாலதான் நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்குது. அதனாலதான் சூரியன் ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு. அதனாலதான் நீங்க உயிரோட இருக்கீங்க, இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. சோ பி தேங்க்ஃபுல் டு குவாண்டம் டனலிங். என்ன கேட்டீங்கன்னா, ஆர்க் வெல்டிங் பண்றப்போ இந்த எலக்ட்ரோடையும் ஒர்க் பீஸையும் பக்கத்துல கொண்டு வர்றப்போ இது ரெண்டுக்கு இடையில ஒரு சின்ன ஏர் கேப் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஏர் கேப்பை தான் பேரியர், அதாவது அந்த தடை அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் இதுல இந்த எலக்ட்ரான் இந்த ஏர் கேப்பை கிராஸ் பண்றப்பதான் ஸ்பார்க் ஆகுது. அதுலதான் ஆர்க் கிரியேட் ஆகி நம்ம ஆர்க் வெல்டிங் பண்றோம். தன்னை கண்டக்டே பண்ணாத இந்த ஏர் கேப்பை இந்த எலக்ட்ரான் கிராஸ் பண்றது குவாண்டம் டனலிங் தான் நான் சொல்லுவேன். இது 100% சரியில்லாம இருக்கலாம், பட் இது ஜஸ்ட் என்னோட இன்டர்பிரேஷன். Quantum entanglement. குவாண்டம் சிக்கல். ரெண்டு குவாண்டம் பார்ட்டிகிள் இருக்கு, ரெண்டையும் ஒன்னோட ஒன்னு என்டாங்கிள் பண்றோம். இந்த மாதிரி என்டாங்கிள் பண்றதுக்கு நிறைய வழி இருக்கு, அதை பத்தி நம்ம பார்க்க போறது கிடையாது. சோ இப்போ இந்த ரெண்டு ஒன்னோட ஒன்னு என்டாங்கிளான பார்ட்டிகிள்ஸும் இனிமே ஒரே பார்ட்டிகிள் மாதிரி தான் நடந்துக்கும். சோ இந்த ரெண்டு என்டாங்கிளான குவாண்டம் பார்ட்டிகிள்ஸையும் நம்ம எவ்வளவு தூரம் பிரிச்சு வச்சாலும் இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு நம்ம மெஷர் பண்ற வர இந்த ரெண்டு பார்ட்டிகிள்ஸுக்குமே ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்னு ஒண்ணு இருக்காது. அதாவது எல்லா பாசிபிள் ஸ்டேட்ஸ்லயுமே இருக்கும். Quantum superposition. சோ எப்போ நம்ம அந்த ரெண்டு பார்ட்டிகிள் ஏதாவது ஒரு பார்ட்டிகிளை மெஷர் பண்றோமோ அப்பதான் அந்த பார்ட்டிகிள் ஒரு ஸ்டேட்டுக்கு வரும். எப்போ மெஷர்மெண்ட் மூலமா ஒரு பார்ட்டிகிளோட ஸ்டேட் நிர்ணயிக்கப்படுதோ அதே இன்ஸ்டன்ட்ல அதோட என்டாங்கிள்டு பார்ட்டிகிள்ஸோட சூப்பர் பொசிஷன் பிரேக் ஆகி அந்த பார்ட்டிகிளோட ஸ்டேட்டுமே நிர்ணயிக்கப்படும். இப்போ இந்த ரெண்டு காயினையும் பக்கத்துல கொண்டு வந்து ஒரு காயின்ல ஹெட் விழுந்தா இன்னொரு காயின்ல டெயில் விழணும் அப்படின்ற மாதிரி என்டாங்கிள் பண்ணி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ரெண்டு காயினையும் எவ்வளவு தூரம் நம்ம தள்ளி வச்சாலும் இந்த ரெண்டு காயினையும் மெஷர் பண்ற வர இந்த ரெண்டு காயினும் சூப்பர் பொசிஷன் ஸ்டேட்ல இருக்கும். அதாவது ஹெட்ஸும் டெயில்ஸும் ஒரே நேரத்துல இருக்கும். எப்போ இந்த ரெண்டு காயின்ல ஒரு காயினோட ஸ்டேட் மெஷர் பண்ணப்பட்டு ஹெட்ஸா நிர்ணயிக்கப்படுதோ இல்ல டெயில்ஸா நிர்ணயிக்கப்படுதோ, ஃபார் இன்ஸ்டன்ஸ் இது ஹெட்ஸா இருக்குன்னு வச்சுக்கோமே, இதே இன்ஸ்டன்ட்ல ஆட்டோமேட்டிக்கா இதோட சூப்பர் பொசிஷனும் பிரேக் ஆகி இது டெயில்ஸுக்கு வந்துரும். அண்ட் இதை நம்ம மெஷர் பண்றோமோ இல்லையோ, இது மெஷர் பண்ணப்பட்ட அதே இன்ஸ்டன்ட்ல இது இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணி இதோட சூப்பர் பொசிஷன் பிரேக் ஆகி இது டெயிலுக்கு வந்துரும். ஒரு பார்ட்டிகிளை மெஷர் பண்ணதும் அது தன்னை மெஷர் பண்ணிட்டாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் தன்னை என்னவா மெஷர் பண்ணிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் அதே இன்ஸ்டன்ட்ல தன்னோட இன்னொரு என்டாங்கிள்டு பார்ட்டிகிள்ஸ்க்கு சொல்லுதா. இங்கதான் ஐன்ஸ்டீனால இதை ஒத்துக்க முடியல. ஏன்னா அவர் கண்டுபிடிச்ச ரிலேட்டிவிட்டி தியரி படி இந்த பிரபஞ்சத்துல உள்ள எந்த பொருளாலையுமே லைட்டை விட அதிகமான ஸ்பீட்ல டிராவல் பண்ண முடியாது. பட் இந்த என்டாங்கிள்டு பார்ட்டிகிள்ஸ் மட்டும் ஒன்னோட ஒன்னு எத்தனை லைட் இயர் தொலைவுல இருந்தாலும் அதே இன்ஸ்டன்ட்ல ஒரு செகண்ட் கூட தேவைப்படாம இன்ஃபர்மேஷனை கம்யூனிகேட் பண்ணுது. இதத்தான் ஸ்புக் ஆஃப் த ஃபெர்ம் இருக்காங்க அப்படின்னு ஜெர்மன்ல சொன்னாரு ஐன்ஸ்டீன்.
Spukhafte Fernwirkung. தொலைவில் பயமுறுத்தும் செயல். Spooky action at a distance. தொலைவில் பயமுறுத்தும் செயல். பட் பின்னாட்கள்ல பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலமா இந்த பார்ட்டிகிள்ஸ்க்கு நடுவுல எந்தவித லைட்டை விட ஸ்பீடான இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷனும் நடக்கல அப்படின்றத ப்ரூவ் பண்றாங்க. அப்புறம் எப்படி ஒரு பார்ட்டிகிள்ல பண்ற மெஷர்மெண்ட் வேற எங்கேயோ இருக்கிற இன்னொரு பார்ட்டிகிளை பாதிக்குது, இன்னொரு பார்ட்டிகிளை பாதிக்குது, இன்னொரு பார்ட்டிகிளை பாதிக்குது. அதாவது அந்த ரெண்டு பார்ட்டிகிளையுமே நம்ம ஒரே பார்ட்டிகிள் மாதிரி தான் கன்சிடர் பண்ணணும். சோ இங்க எந்தவித ஃபாஸ்டர் than லைட் கம்யூனிகேஷனும் நடக்கல. பட் நம்ம ஹியூமன்ஸால புரிஞ்சுக்க முடியாத ஏதோ ஒரு விதத்துல இந்த ரெண்டு பார்ட்டிகிள்ஸும் எப்பயுமே கனெக்ட் ஆகியே இருக்குது. சரிப்பா, என்டாங்கிள்மெண்டோ உண்டாங்கிள்மெண்டோ இதனால எனக்கு என்ன யூஸ்? இத குவாண்டம் கிரிப்டோகிராஃபில யூஸ் பண்ணலாம். அதாவது இப்ப ஜிபேல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம போன்ல ஒரு செக்யூரான ரேண்டமான கீ இருக்கும், பேங்க் சர்வர்ல பாத்தீங்கன்னா ஒரு செக்யூரான ரேண்டமான கீ இருக்கும். எப்ப இந்த ரெண்டு கீயும் மேட்ச் ஆகுதோ அப்பதான் நமக்கு பண பரிவர்த்தனை நடக்கும். பட் இந்த கீ ஒவ்வொரு 30 செகண்ட்மோ இல்ல ஒரு நிமிஷத்துக்கோ ரேண்டமா வேற வேற மாறி மாறி ஜெனரேட் ஆயிட்டே இருக்கும். சோ இந்த குவாண்டம் என்டாங்கிள்டு பார்ட்டிகிள்ஸை வச்சு ரொம்பவே செக்யூரான, ரொம்பவே ரேண்டமான பட் ஒரே சமயத்துல ஒரே கீ ப்ரொடியூஸ் பண்ற டெக்னாலஜியை பில்ட் பண்ண முடியும். அண்ட் நம்ம நார்மல் கம்ப்யூட்டர்ஸ்லாம் தாக்கு பிடிக்க முடியாத கால்குலேஷன்ஸ் எல்லாம் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் அசால்ட்டா பண்ணிட்டு போயிடும். இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் ஒர்க் ஆகிறதுக்கு பேசிக் பிரின்சிபலே இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் தான். அப்புறம் குவாண்டம் டெலிபோர்டேஷனுக்கு மெயின் காரணமும் இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் தான். என்னோட அடுத்த எய்ம் Quantum teleportation. குவாண்டம் டெலிபோர்டேஷன். என்னடா புத்தலாட்டது? ஃபர்ஸ்ட் டெலிபோர்டேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். நம்ம சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ்ல வர மாதிரி ஒரு டெலிபோர்டேஷன் மிஷின்குள்ள ஒருத்தரை அனுப்பி லாக் பண்ணி அந்த மிஷினை ஆன் பண்ணோம் அப்படின்னா அவர் இங்க மறைஞ்சு அடுத்த செகண்டே வேற எங்கேயோ உள்ள இன்னொரு டெலிபோர்டேஷன் மிஷின்ல தோன்றுவாரு. பட் இதெல்லாம் பிராக்டிகலி பாசிபிள் இல்ல. சோ குவாண்டம் டெலிபோர்டேஷன் அப்படின்றது இந்த மாதிரி ஒரு பார்ட்டிகிளை அடுத்த செகண்ட்லயே வேற ஏதோ ஒரு இடத்துக்கு அனுப்புறது கிடையாது. ஒரு குவாண்டம் பார்ட்டிகிளோட குவாண்டம் ஸ்டேட்டை காப்பி பண்ணி அதை இன்னொரு இடத்துல உள்ள குவாண்டம் பார்ட்டிகிளுக்கு அனுப்பி இந்த பார்ட்டிகிள் மாதிரியே அந்த பார்ட்டிகிளையும் அதே குவாண்டம் ஸ்டேட்ல செட் பண்றது தான் குவாண்டம் டெலிபோர்டேஷன். இந்த குவாண்டம் டெலிபோர்டேஷன் லைட்டை விட ஸ்பீடா ஒரே இன்ஸ்டன்ட்ல தான் நடக்காது. ஏன்னா இங்க ஒரு குவாண்டம் பார்ட்டிகிளை பத்தின குவாண்டம் ஸ்டேட்டோட இன்ஃபர்மேஷன் ஒரு பார்ட்டிகிள் இருந்து இன்னொரு பார்ட்டிகிளுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் டிராவல் ஆகணும் இல்லையா? இதை சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா குவாண்டம் டெலிபோர்டேஷன் அப்படின்றது ஃபேக்ஸ் மிஷின் மாதிரி. நம்மள்ட்ட ஒரு டாக்குமெண்ட் இருக்கும், அந்த டாக்குமெண்ட்டை இந்த ஃபேக்ஸ் மிஷின்ல அனுப்பணும் அப்படின்னா இது இந்த டாக்குமெண்ட்ல இருக்க டீடைல எலக்ட்ரானிக்கல் டேட்டாவா கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அங்க இருக்கிற ஃபேக்ஸ் மிஷினுக்கு அனுப்பும். அங்க இருக்கிற ஃபேக்ஸ் மிஷின்ல ஆல்ரெடி பேப்பரும் இங்கும் ரெடியா இருக்கும். அந்த எலக்ட்ரானிக் டேட்டா வந்த உடனே அந்த டேட்டாவை, அதாவது அந்த டாக்குமெண்ட்டை மறுபடியும் ரீபிரிண்ட் பண்ணி அனுப்பும். கிட்டத்தட்ட இதே மாதிரிதான் குவாண்டம் டெலிபோர்டேஷன் ஒர்க் ஆகுது. ஏன்னா இங்க நம்மள்ட்ட ஒரு குவாண்டம் பார்ட்டிகிள் இருக்கணும், ரிசீவர் எண்ட்லயும் ஒரு குவாண்டம் பார்ட்டிகிள் ரெடியா இருக்கணும். இப்போ மூணாவது ஒரு குவாண்டம் பார்ட்டிகிளை உள்ள கொண்டு வந்து இங்க உள்ள இன்ஃபர்மேஷனை அங்க குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் மூலமா அனுப்பி இங்க உள்ள குவாண்டம் பார்ட்டிகிள் மாதிரியே அங்க உள்ள குவாண்டம் பார்ட்டிகிளையும் செட் பண்ணுவாங்க. இதுதான் குவாண்டம் டெலிபோர்டேஷன் ஒர்க் ஆகிற பேசிக்கான கான்செப்ட். குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்ல குவாண்டம் டெலிபோர்டேஷன் ரொம்பவே முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. நார்மல் கம்ப்யூட்டர்ஸ்லாம் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ல தான் இயங்குது நமக்கு தெரியும். இந்த ஜீரோவோ இல்ல ஒன்னோ இத ஒரு பிட் அப்படின்னு சொல்லுவோம். பட் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் இயங்குறது குவாண்டம் பிட்ஸ் வச்சு, அதாவது கியூபிட்ஸ் வச்சு. இந்த கியூபிட்ஸால சூப்பர் பொசிஷன் ஸ்டேட்ல இருக்க முடியும். அதாவது இதால ஒரே சமயத்துல ஜீரோவும் இருக்க முடியும், ஒன்னாவும் இருக்க முடியும். இதனாலதான் நார்மல் கம்ப்யூட்டர்ஸ் கம்பேர் பண்றப்ப குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸோட எஃபிஷியன்சி ரொம்பவே அதிகம். இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் அப்புறம் குவாண்டம் டெலிபோர்டேஷன் மூலமா குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்ல ஒரு இடத்துல இருக்க இன்ஃபர்மேஷனை இன்னொரு இடத்துக்கு ரொம்பவே குவிக்கா கொண்டு வர முடியும். அப்படின்னும் ஃபியூச்சர்ல வேற வேற லொகேஷன்ல இருக்கிற வேற வேற குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்க்கு மத்தியில இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் அப்புறம் குவாண்டம் டெலிபோர்டேஷன் மூலமா இந்த கம்ப்யூட்டர்ஸ்க்கு மத்தியில ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ண முடியும். அதாவது ஒரு குவாண்டம் இன்டர்நெட்டை உருவாக்க முடியும் அப்படின்னு சயின்டிஸ்ட் நம்புறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விதத்துல இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸை ஹியூமன்ஸா நம்ம யூஸ் பண்ணிட்டு வரோம். அண்ட் இதோட இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் சீரிஸ் இனிதே நிறைவு பெற்றது. உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் எவ்வளவு பிடிச்சிருக்குன்றது நீங்க கொடுக்குற லைக்ஸ் மூலமாவும் கமெண்ட்ஸ் மூலமாவும் தான் எனக்கு தெரியும். சோ மறக்காம லைக்ஸையும் கமெண்ட்டையும் பண்ணுங்க. முக்கியமா அந்த ஒரு கிளிக்க பண்ணிருங்க. அண்ட் இந்த சீரீஸ்ல நீங்க புதுசா ஏதாவது கத்துக்கிட்டீங்கன்னு நினைச்சீங்கன்னா இந்த சீரீஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சஜஸ்ட் பண்ணுங்க. நான் உங்களை கூடிய சீக்கிரமாவே வேற ஒரு எக்ஸைட்டிங்கான கண்டென்ட்டோட மீட் பண்றேன். பை பை.